27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். இந்த ஸ்திரீ யார் அப்படின்னா சூனேமியால் அப்படிங்கிற சூனேமியா ஊரை சேர்ந்த ஒரு பெண். அல்லேலூயா, ஆமென். அந்த பெண் ஸ்திரீனுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவள் வாழ்ந்த ஊரை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா குறிப்பிடுகிறார். அவளுக்கு பேர் சூனேமெத்தியால் அல்லது சூனேம் ஊரால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ திடீரென்று தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினுடைய கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுகிறாள். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது அங்கே இருக்கிற வேலைக்காரன் கேயாசி ஓடி வந்து அவளை தள்ளி விடுகிறான். தள்ளி விடும் பொழுது எலிசா சொல்லுகிறான், அவளை என்ன செய்யாத, தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அவளுடைய ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில இழப்புகள், அல்லது நமக்கு எதிராய் நடக்கிற சில காரியங்கள் நம்மை துக்கப்பட வைக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை இதை என்ன செய்கிறது, துக்கப்பட வைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்மா துக்கப்படுகிறதோ நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நம்முடைய துக்கத்தை மனிதனிடத்திலே போய் சொல்லாதபடிக்கு நம்முடைய துக்கத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய பாதத்திற்கு ஓடி வர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த சூனேமித்தியாள் அவள் யார் என்ற ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஸ்திரீ, நல்ல ஆசீர்வாதமான ஒரு பெண். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அந்த ஊர் பக்கம் போய் வரும் பொழுது அவள் ஒரு நாள் எலிசாவை தன்னுடைய வீட்டிற்கு உணவு அருந்தும்படியாக அழைக்கிறாள். தேவன் மனுஷனாகிய எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷனே, நீர் எங்கள் வீட்டில் வந்து எங்களோடு போஜனம் பண்ணும் என்று சொல்லுகிறாள். இவன் அந்த வழியாய் போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் எலிசா என்ன செய்கிறான் என்றால் அவள் வீட்டிலே போய் அங்கே போஜனம் பண்ணுகிறான், சாப்பிடுகிறான். அல்லேலூயா, ஆமென். இப்படியாக அவளுடைய நட்பு வளர்ந்தது. அப்பொழுது அந்த சூனேமித்தியாள் சொல்லுகிறாள், இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா, ஆமென். கீழே வாசிப்பும் பொழுது 9வது வசனத்தில் அவள் தன் புருஷனை 8:9 வாசிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மனுஷனை எப்படி பார்க்கிறாள் அவள்? பரிசுத்தவானாக பார்க்கிறாள். அல்லேலூயா, நம்மிடத்தில் அடிக்கடியாய் வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா, ஆமென். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பரிசுத்தவான்களாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனுடைய மனிதர்களை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது இந்த சூனேமித்தியாள் தேவனுடைய மனுஷனிடத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாள். என்ன தெரியுமா கண்டுபிடிக்கிறாள்? இவர் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அல்லேலூயா, என்ன சொல்லுகிறாள்? இவள் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். அல்லேலூயா, ஆமென். இந்த தேவனுடைய மனுஷன் மேல் இவளுக்கு அலாதி பக்தி வந்து விட்டது. அல்லேலூயா, தேவனுடைய மனுஷனுடைய நடவடிக்கைகள், தேவனுடைய மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு அவள் மேல் ஒரு தனி மரியாதை வைத்து அவள் சொல்லுகிறாள், இந்த தேவனுடைய மனுஷன் அடிக்கடியாய் இந்த வழியாய் போய் வருகிறாரே, இவர் போய் வரும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வீட்டிலே அவர் தங்கும்படியாக நம்முடைய மேல் வீடில் என்ன செய்வோம், ஒரு மெத்தையை கட்டி அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போம் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவளுடைய இருதயத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல இருதயம்.
தேவனுடைய மனுஷனுக்கு சேவை செய்ய வேண்டும், தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு ஸ்திரியாக யார் இருந்தா? சூனேமித்தியால் இருந்தாள். ஹல்லேலூயா, ஆமென். அவளுக்கு தேவனுடைய மனிதர்களுக்கு சேவை செய்வதை ஒரு பாக்கியமாக அவள் கருதுகிறாள். அதனால் அவள் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகிறாள், அவர் வந்து போகிற பொழுதெல்லாம் நம்மிடத்தில் தங்கும்படியாக நாம் ஒரு அறை வீட்டை அவருக்கு என்ன செய்வோம்? கட்டி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவளுக்கு புரிந்தது, தேவ மனிதர்கள் நம்முடைய வீட்டில் வந்து தங்குவது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனிதர்கள் நம்முடைய வீட்டில் வந்து சாப்பிடுவது, நம்முடைய வீட்டில் வந்து தங்குவது, அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை யார் உணர்ந்திருந்தானா? சூனேமித்தியால் உணர்ந்திருந்தார். அதனால் அவர் என்ன செய்கிறானா, அடிக்கடியாய் வந்து போகிற எலிசாவுக்கு அவர் அங்கேயும் இங்கேயும் போய் தங்காதபடிக்கு, அவர் வரும்பொழுதெல்லாம் இளைப்பாரி ஓய்வெடுக்கும்படியாக அவளுக்கு சேவை செய்கிற ஒரு பெண் தான் யாருன்னா? சூனேமித்தியால். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி தேவனுக்கென்று நாம் சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஊழியக்காரர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அது ரொம்ப குறைந்து போன ஒரு காலம், சேவை செய்வது குறைந்து போன ஒரு காலம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் சூனேமித்தியால் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தேவனுடைய மனிதர்களை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியாக இருந்தாள். தேவனுடைய மனிதர்களுக்கு ஊழியம் செய்வதிலே மிகுந்த கனம் பொருந்தியவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு சாதாரண ஸ்திரீ கிடையாது. வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. யார் அவள்? கனம் பொருந்தியவள்னா அந்த ஊரில் மிகவும் மரியாதைக்குரியவளாக இருந்தாள். நிறைய சொத்துக்களும் வயல்களும், தன்னுடைய கணவன் ஒரு பெரிய மனிதனுமாயிருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ யாருக்கு சேவை செய்கிறாள்? அந்த வந்திருந்த ஊழியக்காரனுக்கு சேவை செய்கிறாள். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தாழ்மையுள்ள ஒரு குணம் இருக்கிறது? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தாழ்மைப்படும் பொழுது, தாழ்மையை எப்படி வெளிப்படுத்துவது என்றால், தேவனுடைய மனிதர்களுக்கு செய்கிற ஊழியம், தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம், அதை தேவனுக்கே செய்கிற ஊழியமாக யார் கருதினாள்? சூனேமித்தியால் கருதினாள். ஹல்லேலூயா. அதனால தான் அவள் தாழ்மை உள்ளவளும் கனம் பொருந்தியவளாக இருந்த பொழுதிலும் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா? தாழ்மை உள்ளவளாக இருக்கிறாள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்னாடி அல்லது ஊழியர்களுக்கு முன்னாடி நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்னாட்களிலே அவள் நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். எலிசா ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான். எலிசாவை சூனேமித்தியால் ஒரு பரிசுத்தவானாக பார்க்கிறாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சூனேமித்தியால் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. கனம் பொருந்திய ஸ்திரீனா அந்த ஊரில் ரொம்ப மரியாதைக்குரியவள், நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவள் யாருக்கு இறங்கி ஊழியம் செய்கிறார் என்றால், தேவனுடைய மனுஷனுக்கு இறங்கி ஊழியம் செய்கிறாள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்படி ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அவளுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா, அவர்கள் கனம் பொருந்தியவளாக இருந்தாள், அவருடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவளாக இருந்தாள், தேவனுடைய மனுஷனுக்கு சேவை செய்கிறவளாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு என்ன இல்லைன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை நல்லா கவனிங்க. ஒரு நாள் எலிசா என்ற ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவள் கட்டின அந்த மெத்தை வீட்டிலே எலிசா என்ன செய்கிறாரு? போய் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை என்ன செய்கிறாரு? நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றாள். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சலக்கரணையோடும், ஆமென், எப்படி சலக்கரணையோடும் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிறப்பான அக்கறையோடு, ரொம்ப மரியாதையோடு, ரொம்ப கனத்தோடு, ரொம்ப பயபக்தியோடு யாருக்கு ஊழியம் செய்தால்? எலிசாவுக்கு சூனேமித்தியால் ஊழியம் செய்தாள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, எவ்வளோ ஒரு
வசனம் அதை சொல்லுகிறது. சலக்கரணை என்ன தெரியுமா, ரொம்ப சிறப்பாக அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப மரியாதையோடு அந்த ஊழியக்காரனை நடத்தினாங்க. ரொம்ப பயபக்தியோடு அந்த தேவ மனிதனை அவர்கள் உபசரிக்கிறார்கள். இதனால எலிசாவினுடைய மனம் தொடப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அநேக நேரத்தில் நம்முடைய சேவை தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டிற்கு போயிருக்கும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தினர் எங்களை மிகுந்த அன்போடு, மிகுந்த மரியாதையோடு, பாசத்தோடு சில நாட்கள் நாங்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது எங்களை கவனித்து கொண்டார்கள், ஊழியத்தின் நிமித்தமாய் போகும் பொழுது. அப்பொழுது அந்த வீட்டிலிருந்து நாங்கள் கிளம்புவதற்கு முன்பதாக, நாங்கள் கிளம்பும் பொழுது அந்த வீட்டிற்காக ஜெபித்து விட்டு கிளம்புவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அந்த இடத்துல ஆண்டவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். சில இடத்துல போய் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கே முடியாது. காரணம் என்னவென்றால், அவருடைய இருதயம், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், எப்படி தேவ மனிதர்களை கனம் பண்ணுகிறோம், எப்படி ஊழியக்காரர்களை நம்ம கனம் பண்ணுகிறோம், எப்படி தீர்க்கதரிசிகளை நாம் கனம் பண்ணுகிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவள் எப்படி ஊழியக்காரர்களை கவனித்தாள்னா, சலக்கரணையோடு, அப்படின்னா சிறப்பான விதத்தில், ஒரு ராஜ மரியாதையோடு அவள் கவனித்து கொண்டு வருகிறாளே. பாருங்க, அவர் சொல்றாரு, எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவனை ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அவன் அடையாமல் போவதில்லை. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த ஒரு கலச தண்ணீருக்கான பதிலை தேவன் பதில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கணக்கில் வைக்கிறவராக இருக்கிறார். அதை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டிலே தோர்கால் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அவளை குறித்து வசனம் சொல்கிறது, அவள் அங்கிருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்கிறவளாக இருந்தாளாம். எப்படி இருந்தாலும் நன்மை செய்கிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. நம்மளால் எந்த விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, நம்மளால் எந்த விதத்தில் தேவனுடைய சபைக்கு, நம்மளால் எந்த விதத்தில் தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் ஒத்தாசையாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஒவ்வொன்றையும் கணக்கில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக வாசிக்கும் பொழுது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்ட பொழுது, ஆமென். பாருங்க, சொல்றார், எங்களை விசாரித்து வருகிறேன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ, ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு தேவையும் இருக்கவில்லை. அப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, கேயாசிட்ட கேட்கிறார், இவன் ஒண்ணுமே வேண்டாங்கிட்டான். அல்லேலூயா, ஆமென். ஒன்றுமே வேண்டாம், தேவ மனுஷனே, எனக்கு எல்லாமே சுகமாக இருக்கிறது, கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், சுகமாய் தங்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டபொழுது, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது அவன் ஒரு பிராண உட்பவ கால திட்டத்தில், அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உட்பவ காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஹல்லேலூயா. அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஹல்லேலூயா. எலிசா தேவ மனிதர்கள், அந்த தேவ மனுஷனாகிய எலிசா ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு தேவ மனுஷன்.
ஹல்லேலூயா. அவன் போய் அங்கே தங்கி இளைப்பாரி உணவருந்தி மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்துல காணப்படும் பொழுது அவன் இந்த ஸ்திரீக்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்கள் நல்லா ஒரு கல்யாணத்தில் போயிடணுன்னு, ஒரு கல்யாணத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். சாப்பிடாமல் அந்த ஆசீர்வதிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கும், நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, கல்யாணத்துலலாம் நல்ல சாப்பாடு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த சாப்பாட்டில் நிறைய விஷயம் ஏற்கனவே நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? இந்த சாப்பாட்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஆண்டவர் இந்த சாப்பாட்டை பாருங்கள், சத்துருவும் சாப்பாட்டை பயன்படுத்துகிறான், தேவனுடைய மனுஷர்களும் ஆசீர்வதிப்பதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த 3 தேவதூதர்களை உபசரிக்கிறான். ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த 3 தேவதூதர்களை உபசரிக்கிறான். அவர்களை உபசரித்து அவர்களை திருப்தியாக்கின பிறகு அவர்கள் போகும் பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், உட்பவ கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதம் எதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் எப்படி தேவனை கனம் பண்ணுகிறீர்கள், தேவனுடைய சபையை நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்க, உங்களை நடத்துகிற ஊழியர்களை நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அது அதில் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்த எலிசாவை சூனேமித்தியால் சலக்கரணையோடு நடத்தினாள். அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளையும் அவளுக்கு எலிசாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாள். ஹல்லேலூயா. இதனால அவள் ஒன்றுமே கேட்கவில்லை. எலிசாவுக்கா தோணுது, இவளை நான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் வர வேண்டியது தானாக வரும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை தானாக கொடுப்பார். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஆண்டு வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரை தேடு. நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கணும். நன்மைகளை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நன்மை அவர் தானாய் நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நன்மையை நம்ம தேட வேண்டும். ஆண்டவர் ஒருபோது நன்மையை தேடுங்கள் என்று சொல்லவில்லை, கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு கர்த்தரை நம்ம தேடுறதே இல்லை. அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட் unto you. உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் ஆண்டவர். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை செய்ய முடியறதில்லை, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யறதில்லை, அவருக்கு சலக்கரணையோடு விசாரிக்க வேண்டிய காரியங்களை நம்ம சரியா விசாரிக்கிறதில்லை. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாகி விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் சூனேமித்தியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவள் தேவ மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தாள். அவர்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாக்குகிறார் கர்த்தர். இந்த ஸ்திரீயை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவள் கேட்கவில்லை ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. சாலமோன் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, அவருக்கு முழு இருதயத்தோடு சேவை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அவைகளை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் இப்போ சபையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, விஐபி சர்ச்சஸ் எல்லாம் பாஸ்டர் சேர் போட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சா விசுவாசிங்க உட்காந்து கையை தட்டிட்டு போகிற காலம் இது. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காலம். விஐபி சர்ச்சஸாக மாறிட்டோம், நம்மள விஐபிஸாக மாறிட்டோம். சலக்கரணையோடு இன்றைக்கி சபையில் யார் சேவை செய்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கி சேவை செய்கிறோம்? எத்தனை பேர் பெஞ்ச் எடுத்து போடுறோம், காலையில் இதை கூட்டுறோம், பெருக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம்? எத்தனை பேர் பண்ணுறதில்லை. நமக்கு அதற்கான தாழ்மை நம்மிடத்தில் இல்லை. நாம் கனம் பொருந்தியவர்களாய் மாறிவிட்டோம். ஆண்டவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? தாழ்மையுள்ள இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது கைகளை தட்டுவதோ துதிப்பதோ மாத்திரமல்ல, அதில் ஒரு தாழ்மையை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை உங்களுக்கு அவர் தானாக செய்வார். நீங்கள் கேட்கவே வேண்டாம், நீங்கள்
கேட்கவே வேண்டாம். நீங்கள் அதுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம். சூடேமித்தியாள் ஜெபிக்கல, இதுக்காக பிள்ளையை கொடுங்க என்ன செய்யல, ஜெபிக்கல. அவளா எலிசாவா என்ன செய்கிறாரு, கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஆண்டவரே உங்களை வீட்டில் வந்து கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும் சொல். ஹல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எனக்கு அவ்வளோ போராட்டம் குடும்பத்தில், எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. கர்த்தரே உங்கள்கிட்ட வந்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்யணும், வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வரணும். நிறைய பேர் இன்றைக்கி எதை சொல்கிறோம், எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தீரவே மாட்டேங்குது. பிரச்சனைகள் தீரும். எப்போ தீரும் தெரியுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அவருக்கு செய்ய வேண்டியதை சலக்கரணையோடு எப்படி தெரியுமா செய்யணும், சலிப்பில்லாமல் செய்யணும். நிறைய பேர் என்ன செய்கிறோம், கொஞ்ச நாளில் சலித்து போயிடுவோம், கொஞ்ச நாளில் சோர்ந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. சலிப்பில்லாமல் செய்யும் பொழுது தேவன் அதை கவனிக்கிறார், கர்த்தர் அதை கவனிக்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உட்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், எது, தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியானுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். இப்போ எலிசா அவளை ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான், அவளுக்கு என்ன இல்லை அதை கொண்டு அவளை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. அவளுக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அவள் சொல்லுகிறாள், என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆனால் அவளுக்கு இல்லாதது ஒன்றே என்னென்னா தலைமுறை இல்லை. என்ன இல்லை, தலைமுறை இல்லை. ஹல்லேலூயா. இப்போ எலிசா என்ன பண்ணுறாரு, உனக்கு தேவன் ஒரு தலைமுறையை கொடுப்பார் என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் இந்த சூடேமித்தியாளை போல கர்த்தருக்காக சலக்கரணையோடு சலிப்பில்லாமல் நீங்கள் செஞ்சுருந்தீங்களா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலைமுறைகளோடு இடைபடுவாராக. உங்கள் தலைமுறைகள் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை என் தேவன் இன்னைக்கு முறியடித்து போடுவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நாம வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவனுக்காக ஓடுவதில், தேவனுக்காக செய்வதில் ஒருபோதும் சலிப்புடைய கூடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கீழே வாசிக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷன் அவளை ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான், உனக்கு ஒரு தலைமுறையை நான் கொடுக்க போகிறேன். அவள் சொல்கிறா, ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அபத்தம் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, அவள் வயது முதிர்ந்தவளாய் போய்விட்டாள், தன் கணவனும் வயது மிகுந்தியாய் போய்விட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு வயது தடையே கிடையாது, தாமதம் ஆண்டவருக்கு ஒரு தடையே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சாராள் ஆபிரகாமை 99-100 வயசில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எலிசபெத்து சகரியாவை தேவன் அவர்கள் முதிர்ந்த வயதிலே தேவன் அவர்களுக்கு குமாரனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிசாசு எதையெல்லாம் அடைத்து வைக்கிறானோ தேவன் அதையெல்லாம் திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு தலைமுறைகளை பிசாசு கட்டி வைக்கிறான். தலைமுறைகளுக்கு எதிராக பிசாசு எழும்புகிறான். தலைமுறைகள் செழிப்படையாதபடிக்கு பிசாசு கிரியைகளை செய்கிறான். இன்னைக்கு ராத்திரி வேளையிலே தேவன் அவைகளை அடைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் தேவன் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் சொல்லுகிறார், அபத்தம் சொல்ல வேண்டாம். 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், எனக்கு அபத்தம் சொல்லாதீங்கண்ணா. ஆனால் எலிசா முடிவு பண்ணிட்டாரு, இவளை நான் தலைமுறைகளோடு என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டா நீங்கள் தடை பண்ணாலும் அது நிற்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது யார் தடை பண்ணாலும் அது தடை ஆகவே ஆகாது. தடைகளை உடைக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தடுக்க ஒரு சத்துருவுக்கும் வல்லமை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை வளர்ந்தான்.
ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை என்ன செய்யப்படுகிறான்? ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு தலைமுறையை கொடுத்து விட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. கர்த்தர் எலிசாவின் வார்த்தையின்படியே சூனேமித்தியாளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்க முயற்சி செய்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம அடையாதபடிக்கு, அதை அனுபவிக்காதபடிக்கு, அதிலே நாம் முன்னேறி போகாதபடிக்கு பிசாசு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? போராட்டங்களை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி சூனேமித்தியாளுக்கு ஒரு குழந்தை உண்டாகிறது. இப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறான்? வியாதிப்பட்டு மரித்து போகிறான். அதனால தான் அவன் துக்கமுகத்தோடு யாரிடத்தில் ஓடி வருகிறார்? எலிசாவினிடத்தில் ஓடி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சில பிசாசுகள் எழும்புகிறது இந்த கடைசி நாட்களில். என்ன தடைனா, தலைமுறைகள் எழும்பாதபடிக்கு, தேவன் ஆசீர்வதித்த தலைமுறைகள் எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்காதபடிக்கு அவைகளை பிசாசு தடை செய்கிறான். அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்கிறது. அப்பொழுது அவள் ஏறி போய் வாசிப்போம். தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவள் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடு என்றான். அவளை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் செத்து போக தேவன் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. இந்த பிள்ளை மரித்து போவதற்கு காரணம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததை பிசாசு என்ன செய்ய முடியாது? கொலை செய்யவே முடியாது. சிலுவையில் இயேசுவை பிசாசு நினைத்தான், சிலுவையில் அடித்து விட்டேன், சிலுவையில் அவரை கொன்று விட்டேன், இனி அவருடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் நினைச்சான். ஆனால் இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு சாகடித்தாலும் தேவன் அதை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மரித்ததை உயிரடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, இது தீர்க்கதரிசனத்தினால் வந்த பிள்ளை. இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, ஆசீர்வாதத்தினால் வந்த பிள்ளை. இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, கர்த்தருக்கு சேவை செய்ததினால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையில் கதவை பூட்டி கொண்டு போய். இப்போ என்ன பண்ணுகிறான்? அவன் செத்து போன உடனே இந்த சூனேமித்தியாள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உடனே அந்த குழந்தையை எங்கே கொண்டு போகிறாள்? மேல் வீட்டு அறைக்கு கொண்டு போகிறாள். எங்கே கொண்டு போகிறாள்? ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறை யாருடைய அறை? தீர்க்கதரிசியினுடைய அறை. தீர்க்கதரிசி வந்து தங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அறை. ஹல்லேலூயா. அந்த அறையில் கொண்டு போய் யாரை வைக்கிறாள்? குழந்தையை வைக்கிறாள். ஹல்லேலூயா. ஆமென். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்போ எதெல்லாம் மரித்து போகிறதோ அதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு வந்துடணும்னா மேல் வீட்டு அறைக்கு கொண்டு வரும், தீர்க்கதரிசியின் இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் தங்கின அந்த அறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இவன் வீட்டிலேயே வைத்திருக்கலாம் தானே, வைக்கலை. ஏன் அங்கே வைக்கிறா? அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே தேவனுடைய மனுஷன் தங்கின இடம் அது. அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை இவள் அறிகிறாள். தேவ பிரசன்னத்துக்குள் வருகிற எதுவுமே மரித்து போவதில்லை, அது கண்டிப்பாக உயிரடையும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வராத எதுவுமே மரித்து போகும். தேவனுடைய பிரசன்னத்தில் மரித்தது வந்தாலும் உயிரடையுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவள் கொண்டு போய் யாரை வைக்கிறார்? தன்னுடைய பிள்ளையை தீர்க்கதரிசியினுடைய அறையிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னம் இருக்கிற அறை எது தெரியுமா? மேல் வீட்டு அறை. ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் தங்குகிற அறையில் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறார். அதனால தான் எலிசாவுக்கு பேர் என்ன? தேவ மனுஷன். அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஆமென் கூடாரங்களில் என்ன உண்டு? கம்பீர சத்தம் உண்டு. தேவனுடைய மனுஷனுடைய வீட்டில் என்ன உண்டு? துதிக்கிற சத்தம் உண்டு, ஜெபிக்கிற சத்தம் உண்டு, ஆராதிக்கிற சத்தம் உண்டு.
ஹல்லேலூயா. மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற இடம் தேவ பிரசன்னம். மரித்தவைகள் உயிரடைகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் மரித்து போயிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ பிரசன்னத்துக்குள் என்ன செய்யறதில்லை? வருவதில்லை. உயிர்ப்பிக்கும்படியாய் தேவ பிரசன்னத்துக்குள் வருவதில்லை. உங்களை உயிர்ப்பிக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரீங்களோ, அந்த இடத்தை விசுவாசித்து வரீங்களோ, அந்த வீட்டை விசுவாசித்து வரீங்களோ, அந்த வீட்டில் இருக்கிற பிரசன்னம் உங்களை உயிர்ப்பித்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். இவ போய் நேரா தன்னுடைய வீட்டுக்குள்ள வைக்கல, தேவ மனுஷன் தங்கின வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த பிள்ளையை கடத்தி விட்டு அங்கே இருந்து ஒரு கழுதையை பிடித்து கொண்டு என்ன செய்ய. நிறைய பேர் கவனிக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. சரி, கவனிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா உங்களை மேல் வீட்டு அறையில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எங்கே வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்? ஆமாம். ஹல்லேலூயா. கவனிங்க. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி தான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்றைக்கு அவ்விடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அப்படின்னா அவனை புரிந்து கொள்ளணும். இவங்களுக்கு ஒரு வழக்கம், அமாவாசைக்கும் ஓய்வு நாளுக்கும் யாரை போய் சந்திக்கிறார்கள்? தேவ மனிதர்களை சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்கே போய் யாரை போய் சந்திக்கிறாங்க? தேவ மனுஷனை சந்திக்கிறார்கள். உங்களுக்கு தேவ மனிதர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். உங்கள் ஊழியரோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். உங்கள் சபையோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு தீர்க்கதரிசியோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அடிக்கடி நீங்கள் போய் அவர்களை என்ன செய்யணும்? சந்திக்கணும். அப்படி நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் எப்போ வேணாலும் அவரை போய் சந்திக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. 11 மணி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குற போகலான்ற ஒரு நேரத்தில் ஒரு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இந்த ஃபோன் அடிக்குதுன்னு பார்த்தா நம்ம சபையிலேருந்து போன ஒரு தம்பி. நான் எடுக்கலை, சும்மா எதுக்கு நம்ம எடுத்து பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் என் மனைவி எடுத்தாங்க, பேசினாப்புல. திரும்ப ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, அடிக்கடி என்னை சந்திக்கிற நபர் அவர் இல்லை. என்னை அடிக்கடி சந்திக்கிற நபராக தான் நான் என்ன செய்வேன்? டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால் என்ன எங்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க, வர்றாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கணுன்ற ஒரு உறுதி எனக்கு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஹல்லேலூயா. இல்லை என்றால் எனக்கு அவங்க கூட என்ன இல்லை? உறுதி இல்லை. நான் எல்லாருக்குமான ஊழியக்காரன் அல்ல. எல்லாரும் நான் என்னுடைய நான் எப்படி ஊழியம் செய்கிறேன்னா, நம்ம சபைக்கு வரவங்களுக்கு நம்ம என்னோட ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஊழியம் செய்கிறேன். சிலர் அப்படி கிடையாது, எல்லாருக்குமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லுவேன். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த, எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை, என்னோடு சம்பந்தப்பட்டிருக்கிற, என்னை சலக்கரணையோடு விசாரிக்கிற நம்முடைய சபை இல்லாமல் வேறு சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஊழியனாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். அவர்கள் என்னை எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஜெபிக்கலாம். ஆனால் சம்மந்தமில்லாதவர்கள் தொலைபேசியில் கூடும்போது நான் என்ன செய்யறதில்லை. சில நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வரும், எடுக்கிறதே இல்லை. சில நேரத்தில் பல இடங்கள்லேருந்து கூடுவாங்க, எடுக்கிறதில்ல. காரணம் என்ன? அவர்கள் அடிக்கடியாய் நம்மோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளணும். நமக்கு சபையோடு என்னவா இருக்கணும்? ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஊழியக்காரனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். தீர்க்கதரிசியோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் போய் என்ன செய்யலாம்? ஆபத்திலே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் அல்ல, ஸ்தோத்திர பலியிடுகிறார். அப்படின்னா ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். யார் அனுப்புகிறார்? கர்த்தர் தூதர்கள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறவன பரலோகம், ஹல்லேலூயா, பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. நம்முடைய ஜபம் தூபம் போல ஒவ்வொரு நாளும் எங்கே போகணும்? தேவ சமூகத்துக்கு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு வரலன்னா, ஏன் இன்னைக்கு டேனியலுடைய ஜபம் மேலே வரலன்னு பரலோகம் நினைக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவனா நான் மாற வேண்டும். தேவ பிரசன்னத்துக்கு வருகிறவனா என்ன செய்யணும்? நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என் ஜபங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தூபமாய் அது போக வேண்டும். அப்படி போகும்பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த பூமியில் தேவன் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புகிறார். என் கால்கள் இடராதபடிக்கு, கல்லில் மோதாதபடிக்கு, கரங்களில் ஏந்தி கொண்டு போக கர்த்தர் எனக்கு தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபத்தை கண்டு நாங்கள் பயப்படுவது இல்லை. ஆமென்.
சூனேமித்தியாளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தது இந்த தேவ மனுஷன். ஆனால் இன்றைக்கு அவன் மரித்து போய் கிடக்கிறான். அவளை உயிர்ப்பிக்கக்கூடிய எனக்கு பிள்ளையை கொடுக்க அவர் முடியுமானால் மரித்ததை உயிரடைய செய்யவும் அவரால் முடியும் சொல்லி ஓடி வருகிறார் அவளிடத்தில். ஹல்லேலூயா, ஆமென். ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பலியிட கொண்டு போவான்னு சொல்லும் பொழுது அவன் தைரியத்தோடு விசுவாசத்தோடு போகிறான், தயக்கத்தோடு போல. ஏன் தெரியுமா? பிள்ளையை கொடுத்தவருக்கு திரும்ப பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் எப்பொழுது வேணும் உங்களுக்கு? சிலருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விசுவாசம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இருந்த விசுவாசம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்குது? அன்னைக்கு உங்களை நடத்துகிறவர் இன்னைக்கு உங்களை கைவிடுவாரா? விடமாட்டாரு. அன்னைக்கு உன்னை அந்த தாழ்வில் உன்னை தூக்கி எடுத்தவர் இன்னைக்கு உன்னை கைவிடுவாரா? விட மாட்டாரு. ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்தார்னா உன்னை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை ரட்சித்து நடுவழியில் அவர் நிறுத்துகிற தேவன் அல்ல, அவர் உன்னை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையினால் உண்டான குழந்தை. இது யார் வார்த்தையினால? கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டான குழந்தை. இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இது சுதந்திரவாளி. இதை பிசாசு திருடவே முடியாது. ஹல்லேலூயா. சூனேமித்தியாளுக்கு இப்போ ஒரு தைரியம், நான் யார்கிட்ட போகலாம்? தீர்க்கதரிசியின் இடத்துல நான் போடுவேன். அவள் ஓடி வரா. எங்கே ஓடி வரா? தீர்க்கதரிசி இருக்கிற கில்கால் மலைக்கு ஓடி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கும் பொழுது கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனை கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள். ஹல்லேலூயா. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து. ஹல்லேலூயா, ஆமென். சூனேமித்தியாள் தூரத்தில் வரும் பொழுதே எலிசா கண்டுபிடித்து சொல்கிறாரு, இதோ சூனேமித்தியாள் வருகிறாள், நீ போய் அவளிடத்தில் என்ன செய்ய? விசாரி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தெய்வம். அவங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுதும் அவர் உங்களை என்ன தெரியுமா விசாரிக்கிறார் தெரியுமா? நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராதனையில் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் அவரை ஆராதிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, சுகமாக இருக்கிறாயா? அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், ஒவ்வொரு பாடையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும் சூனேமித்தியாள் இப்படி அடிக்கடி இப்படி வரமாட்டாளே, ஆனால் திடீர்னு இன்னைக்கு சூனேமித்தியாள் என்ன செஞ்சிருக்கிறா? வந்திருக்கிறா. அவள் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறா. உடனே கேயாசி என்ன செய்கிறாரு? அனுப்பி சொல்கிறாரு, போய் அவளை விசாரிப்பா. அவன் கேட்குறா, சுகமாக இருக்கிறேன். அவன் கேயாசிட்ட சொல்கிறான், சுகமாக இருக்கிறேன். உடனே பர்வதத்தில் தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். வந்து என்ன பண்ணிக்கிட்டா? காலை பிடிச்சிட்டா, கட்டி பிடித்து கொண்டாள். கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. அழுது சொல்கிறா, அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே. அவள் அழுதா, அவள் துக்கமாக இருக்கிறத ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நீ ஏன் அழுகிற? எதற்காக அழுகிற? உன் ஆத்மாவில் எவ்வளோ துக்கம் இருக்குது, உன் கண்ணீரில் என்ன பிரச்சனை இருக்குன்றது ஆண்டவர் பிடிச்சிருவார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்கிறார், உன் கண்ணீரை எல்லாம் நான் துருத்தியில் கணக்கு வச்சிருக்கிறேன் ஆண்டவர். எதுக்கு அழுகிற ஆண்டவருக்கு தெரியும். இவ போய் ஒன்றும் சொல்ல, பிள்ளை செத்தான் ஒன்றுமே சொல்ல, காலை பிடிச்சி அழுகிறா. ரைட், ஓகே. எலிசா புரிஞ்சுக்கிட்டார், இவ ஆத்மா என்னவா இருக்குது? இன்னைக்கு துக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த அளவுக்கு இவள் தேவனோடு ஐக்கியமாக இருந்தவள், தேவனுடைய பிரசன்னத்தோடு ஐக்கியமாக. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதே நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம், கர்த்தர் உங்களோடு பேசிடுவார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை இங்கே சொல்லவே வேண்டாம், கர்த்தர் உங்கள் பிரச்சனையை பேசிடுவார். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டீங்கன்னா போதும், அவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியும். உங்கள் ஆத்மா எவ்வளோ துக்கத்தோடு இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் அறிஞ்சிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டது உண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான்.
ஹல்லேலூயா. என்ன சொல்ல அவ, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட குழந்தை கேட்கவே இல்லையே, நீங்களாக தான் வந்து என்ன செஞ்சீங்க, ஆசீர்வதித்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்க, ஆனால் இந்த பிள்ளை இன்னைக்கு என்ன இருக்குது, மரித்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுபடி சொல்லாமலும் போய் உன் தடியை அந்த பிள்ளையின் முகத்தில் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அல்லேலூயா. ஆமென். இப்போ கடைசியாக நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தாள். ஆனாலும் சத்தமும் உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. கோல் தீர்க்கதரிசிது, ஆனால் கொண்டு போனது யாருன்னா வேலைக்காரன். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் வெளிப்பாடுகள், சில நேரத்தில் ஆண்டருடைய அந்த வார்த்தை யார்கிட்ட வேலை செய்யுதுன்னா, யார் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்களோ அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் பாருங்கள், கோல் யார் வேணாலும் கையில் வைத்திருக்கலாம், ஆனால் கோலில் கிரியை நடக்கணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா பிரசன்னம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? பிரசன்னம் இருக்கணும். அந்த பிரசன்னத்தில் தான் வசனம் ஜீவன் அடைகிறது. அந்த பிரசன்னத்தில் தான் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமையை தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனையை செய்கிறோம். நிறைய பேருக்கு ஆராதனையினுடைய மகிமை புரிவதில்லை. ஆராதனை வேளையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து போக வேண்டும். தேவ பிரசன்னத்தில் கடந்து போகும் பொழுது, வசனம் வரும் பொழுது என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற மரித்தவைகள் எல்லாம் வசனம் உயிர்ப்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஆராதனை அவ்வளோ முக்கியம். ஆராதனையில் பிரசன்னம் இறங்கி வருகிறது தேவனை. அதனால தான் அந்த ஆராதனையை நம்ம அலட்சியமாக செய்யவே கூடாது. வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் வர்ஷிப்பிங் காட். மியூசிக் போடுறதும் சரி, பாடுறதும் சரி, அந்த பிரசன்ஸை உணர்ந்து நம்ம போகும் பொழுது வி ஆர் ஃபில்டு வித் த பிரசன்ஸ். பிரசனத்தில் வருகிற பிரசனத்தினால் நிரம்பின பிறகு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில் என்ன இருக்குது தெரியுமா, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கிறது, உருவாக்குகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறது. கேயாசி கொண்டு போகிறார், ஓடி போய் வைக்கிறான். எலிசாவினுடைய வார்த்தையின்படி உயிர் வரல. இப்போ ஆனால் சூனேமியால் சொல்கிறா, நீ கேயாசி அனுப்பாதீங்க, நீங்களே இறங்கி வாங்க, நான் உம்மை விடுகிறதாய் இல்லை. காலை பிடித்து கொண்டு சொல்கிறா, நீங்கள் வரணும்ப்பா இன்னைக்கு என் வீட்டுக்கு. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக அவர் புள்ள போகிறாரு. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்தி கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா. எப்படி அனல் கொண்டது? எலிசா போய் அவன் மேல் படுத்து கொண்ட பொழுது அந்த பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா. ஆமென். உள்ள யாருக்குள்ள அப்போ அனல்? எலிசாவுக்குள்ளே இருக்கிற அனல் பிள்ளைக்குள்ளே என்ன செய்து கடந்து போகிறது. அல்லேலூயா. நம்ம அனலாக இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தர் அனலாக்க முடியும். அல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், கிட்ட போய் அவன் எழுந்து அப்புறம் குப்புறப்படுத்தி கொண்டான். உடல் நடக்க அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். எத்தனை தரம் தும்முனா? 7 தரம் தும்புறான். தும்பின பிறகு என்ன வருது? உள்ள ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்ல, அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவனை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அல்லேலூயா. என்ன பண்ணா? எடுத்து கொண்டு போ. இழப்போடு தீர்க்கதரிசிக்கிட்ட வந்தா, இப்போ இழந்ததை திரும்ப தீர்க்கதரிசி உயிரடைய செய்து கையில் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வரும் பொழுது இழந்து வரலாம், ஆனால் திரும்ப போகும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் இழந்ததை திரும்ப உங்கள் கையில் கொடுத்து அனுப்புவார். இந்தாப்பா எடுத்துகிட்டு போ, இதுக்காக தானே வந்த, இதை இழந்து தானே வந்த. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த இழந்ததை உங்கள் கையில் திரும்ப எடுத்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக விட்டீங்களோ, அதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்ததை திரும்ப பெறுவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம நற்கிரியைகளை செய்ய என்ன செய்யணும்? பழகணும். தேவனுடைய ஊழியத்தை தாங்க பழகணும். ஊழியர்களை உபசரிக்க பழகணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்திலே நம்ம பழகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எது இழப்பாக மாறினாலும் தேவன் அதை உயிர்ப்பித்து திரும்ப நம்ம கையில் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நீங்கள் மாலை நேரத்தில் எல்லாம் அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய பிரசன்னத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இந்த சூனேமித்தியாளுடைய ஒரு குணத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சூனேமித்தியாளுடைய குணம் என்ன தெரியுமா? ஆமேன்.